அனைவருக்கும் வணக்கம். சென்னை அடையாறு பகுதியைச் சேர்ந்த 20 வயது மாணவி இன்ஜினியரிங் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் தன்னுடன் பயிலும் நண்பரான ஆதம்பாக்கம் இபி காலனி 1வது தெருவைச் சேர்ந்த ஆதித்யா வயது 20 என்பவருடன் கடந்த 29ஆம் தேதி இரவு பெசட் நகர் குறுக்கு தெரு சந்திப்பில் காரை நிறுத்திவிட்டு காரின் பின் சீட்டில் அமர்ந்து இருவரும் பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது 30 வயது மதிக்கத்தக்க ஆசாமி காரின் அருகே வந்து டார்ச் அடித்து உள்ளே பார்த்துள்ளார். அப்போது காரின் முன்கதவு திறந்திருந்ததால் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு தன்னை சாஸ்திரி நகர் காவல் நிலைய போலீஸ் அதிகாரி என அறிமுகப்படுத்தி உள்ளார். பின்னர் நீங்கள் யார், இந்த இருட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என மிரட்டும் தோணியில் விசாரித்துள்ளார். அதற்கு அவர்களோ, நாங்கள் இருவரும் நண்பர்கள், கடற்கரைக்கு வந்தோம், பின்னர் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்தோம் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் அவரோ இருவரையும் செல்போனில் படம் பிடித்துள்ளார். பின்னர் அவர்களது செல்போன் மற்றும் அவர்களது பெற்றோர் செல்போன் எண்ணையும் பெற்று, நீங்கள் இருவரும் காரில் தவறு செய்ததால் உங்களது பெற்றோரிடம் கூறப்போகிறேன் என்றும் அவ்வாறு சொல்லாமல் இருக்க பணம் கேட்டும் மிரட்டியுள்ளார். இதையடுத்து கல்லூரி மாணவி வங்கி கணக்கில் இருந்து ஜிபே மூலமாக அவரது வங்கி கணக்கிற்கு 3000 ரூபாய் அனுப்பச் செய்தாராம். பின்னர் அந்த நபரே காரை ஓட்டிச் சென்று பெசன்ட் நகர் 3வது பிரதான சாலையில் ஐஓபி வங்கியின் ஏடிஎம்முக்கு அருகே நிறுத்தியுள்ளார். கல்லூரி மாணவனை ஏடிஎம்முக்கு சென்று 8000 ரூபாய் எடுத்து வருமாறும் கூறியிருக்கிறார். ஏடிஎம்மிற்கு அவர் சென்றபோது தனியாக இருந்த மாணவியுடன் அந்த நபர் அத்துமீறி நடந்திருக்கிறார். கல்லூரி மாணவன் பணத்தை எடுத்து வந்தும் கொடுத்திருக்கிறார். அதன் பின் இந்த சம்பவத்தை வெளியே சொன்னால் உங்களது புகைப்படத்தை வெளியே விட்டு அசிங்கப்படுத்தி விடுவேன் எனவும் மிரட்டிவிட்டு அந்த நபர் சென்றிருக்கிறார். இதனால் பயந்து போன அந்த மாணவி இந்த சம்பவம் குறித்து யாரிடமும் தெரிவிக்கவில்லை. கடந்த 30ஆம் தேதி தனக்கு நேர்ந்தவற்றை தனது சகோதரியிடம் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து மாணவியின் பெற்றோர்கள் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அது ஜோசப் வயது 30 என்ற காவலர் என்பதையும் கண்டுபிடித்தனர். அவர் கொண்டித்தோப்பு காவலர் குடியிருப்பில் அயல் பணியாக உயர் நீதிமன்ற வளாகத்தில் பணியாற்றியவர் என்றும் மாணவியிடம் அத்துமீறியதுடன் பணம் பறித்ததும் தெரியவந்தது. இவர் இதுபோல எத்தனை பேரிடம் கைவசை காட்டியுள்ளார் என போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள்.